ஒவ்வொரு யுகத்திற்கும் ஏற்றது போல் ஒரு தெய்வம் வந்து அருள் புரிவது நாம் அறிந்த விஷயமே. அந்த வகையில் கலியுக தெய்வம் என்று போற்றப்படுபவர் சுவாமி ஐயப்பன். அவருக்கு பிரியமான 6 சாஸ்தா கோயில்கள் மனித உடலில் உள்ள 6 சக்கரங்களை குறிப்பதாகவும், அக்கோயில்களுக்கு செல்வதன் மூலம் குண்டலினி சக்தி தூண்டப்பட்டு நிறைவாக உச்சநிலைக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் சொரிமுத்தையனார் கோயிலில் மாலை அணிந்து விரதமிருக்கும் ஐயப்ப பக்தர்கள் சொரிமுத்தையனார் கோயிலில் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கும் மூலாதாரத்தையும், அச்சன் கோயில் தொப்புளுக்கு கீழே உள்ள சுவாதிட்டானத்தையும், ஆரியங்காவு கோயில் உடலில் உள்ள தொப்புளின் பின்னால் உள்ள மணிபூரகத்தையும், குளத்துப்புழா கோயில் இதயம் அருகில் உள்ள அநாகத சக்கரத்தையும், எரிமேலி கோயில் தொண்டையில் உள்ள விசுத்தி சக்கரத்தையும், சபரிமலை கோயில் நெற்றியில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தையும் தூண்டுவதாக கூறப்படுகிறது. இவைகள் தூண்டப்பட்ட பக்தர்கள் காந்தமலை ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது சகசிரார உச்சநிலை அனுபவத்தையும் உணரலாம் என கூறப்படுகிறது. அந்த வரிசையில் முதலாவதாக கூறப்படும் சொரிமுத்தையனார் கோயில் எங்குள்ளது, அதன் சிறப்புகள் என்னென்ன, அக்கோயிலுக்கு எப்படி செல்வது என்பன குறித்த தகவல்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் காணலாம். இந்த கோயிலுக்கு உள்ளபடியே முறையாக செல்வதானால் தென் தமிழகத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள இந்த கோயிலில்தான் மாலையிட வேண்டும் என தீவிரமான ஐயப்ப பக்தர்களே தெரிவிக்கின்றார்கள். பாபநாசம் ஸ்ரீ சொரிமுத்தையனார் சாஸ்தா திருக்கோயில். சோதியனே, கவர்ந்திழுக்கும் பாலகனே, மகிஷி சம்ஹாரனே, ஆபத் சகாயனே, பாவங்களை போக்க வந்த கலியுக வரதனே, அம்பும் வில்லும் கையிலேந்தி அன்பு செய்யும் தீரனே, சிந்தை செய்யும் பக்தர் கருளும் சிவஹரி தவபாலனே, வினோதமான தத்துவனே, மணிகண்ட தேவா, அன்பாலே இந்த உலகையாளும் ஐயப்ப தேவா, வினோதமான தத்துவனே, மணிகண்ட தேவா, அன்பாலே இந்த உலகையாளும் ஐயப்ப தேவா. அறுபடை வீடு என்றாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார். ஆனால் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனுக்கும் கூட அறுபடை வீடுகள் உள்ளன என்பது ஐயப்ப பக்தர்கள் அறிவார்கள். அதனை அச்சன் கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம், சபரிமலை என வரிசைப்படுத்தியுள்ளனர். எந்த மலை சேவித்தாலும் தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் நான் கண்டதில்லையே. ஆனால் முன்னதாக தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சொரிமுத்தையனார் சாஸ்தா கோயிலில் தரிசனம் முடித்த பிறகே ஐயப்ப பக்தர்கள் ஆரியங்காவு தொடங்கி அடுத்தடுத்து கோயில்களில் தரிசனம் பெற வேண்டுமாம். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு கோயிலும் நமது உடலில் உள்ள 6 ஆன்மீக சக்கரங்களுடன் தொடர்பு கொண்டது எனவும் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் சொரிமுத்தையனார் கோயிலில் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வதன் மூலம் மூலாதார சக்கரமும், அடுத்து அச்சன் கோயில், சுவாதிட்டானம், ஆரியங்காவு, மணிப்பூரகம் என ஒவ்வொரு சாஸ்தா கோயிலும் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களை விழிப்படைய செய்து ஆற்றலை அதிகப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அப்படி என்னதான் அந்த சொரிமுத்தையனார் கோயிலில் இருக்கிறது என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் காண்போமா? நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பாபநாசம். இங்குள்ள ஒரு சிவன் கோயிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி நதியின் கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ சொரிமுத்தையனார் திருக்கோயில்.
பாபநாசத்திலிருந்து வாகனத்தில் செல்லும் பக்தர்கள் இரு மருங்கிலும் மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியை ரசித்தவாறு செல்லலாம். ஓரிடத்தில் அகத்தியர் அருவிக்கு செல்ல தனியாக பாதை இருப்பதை காண முடியும். அதனையும் கடந்து சென்றால் காரையார் எனும் பகுதியை அடைய முடியும். அங்கிருந்து தாமிரபரணி கரையில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை கடந்து சென்றால் மரங்களின் பின்னணியில் பாறையின் மேல் சொரிமுத்தையனார் சாஸ்தா கோயிலை பக்தர்கள் காணலாம். இக்கோயில் சாஸ்தாவானவர் மற்ற கோயில் சாஸ்தாக்களை விட மூத்தவர் என்பதால் சாஸ்தாவை குலதெய்வமாக வழிபடுவோர் பலரும் இக்கோயிலில் வந்து தவறாமல் வழிபடுவர். இது தவிர குலதெய்வம் தெரியாதோர் பலரும் இந்த சாஸ்தாவை தங்கள் குல தெய்வமாகவே ஏற்று வழிபடலாம் என்கிறது இக்கோயிலின் தல புராணம். இந்த சாஸ்தா கோயிலின் மூலவர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி. அம்பாள் பெயர் ஸ்ரீ பேச்சி பிரம்ம ராட்சத அம்பிகை ஆவார். இவர்களை சுற்றி சொரிமுத்தையனார் சாஸ்தா, திம்மக்கா, பொம்மக்கா சமேத பட்டவராயர், சங்கிலி பூதத்தார், மொட்டையன், பாதாள கண்டிகை, பிரம்ம ராட்சசி, தளவாய் மாடன், அகத்தியர், பேச்சியம்மன், சுடலை மாடன், இருளப்பன், கும்பமுனி உள்ளிட்ட பல தெய்வங்கள் உள்ளன. இக்கோயிலில் எழுந்தருளியுள்ள சாஸ்தா ஸ்ரீ சொரிமுத்தனார் பூரண புஷ்கலா தேவியருடன் காட்சியளிக்கிறார். சபரிமலை செல்பவர்கள் சாஸ்தாவின் முதல் கோயிலான இங்கு வந்து மாலை அணிகின்றனர். சபரிமலை கோயில் எழுப்பப்படுவதற்கு முன்பே உருவான சாஸ்தா கோயிலான இங்கு சொரிமுத்தையனார் இடது காலை குத்திட்டு வலது காலை தொங்கவிட்டபடி தமது தலையை சற்று சாய்த்தபடியும் காட்சியளிக்கிறார். இவருக்கு எதிரே ஒரு பீடத்தில் நந்தி, யானை, குதிரை வாகனங்கள் இருப்பதும் இவரது சந்நிதியிலேயே சப்த கன்னியர்கள் இருப்பதும் முன் மண்டபத்தில் உள்ள பைரவரின் எதிரே பைரவ வாகனம் இருப்பதும் இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது. தங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். இக்கோயில் வளாகத்தில் தல விருட்சமாக காணப்படும் இலுப்பை மரத்தில் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளுக்காக கட்டும் மணிகளை செழுமையாக வளரும் தல விருட்சம் உள்வாங்கிக் கொள்கிறது. இதனால் மரத்திற்குள் மணிகள் பதிந்தது போல காணப்படும். இதனை பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை சாஸ்தா ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக நம்புகின்றனர். அத்துடன் இந்த மரத்தை மணி விழுங்கி மரம் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர். இம்மரத்தை சுற்றி குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில்கள் கட்டி வைத்து வேண்டுகின்றனர். இந்த மரத்திற்கு அருகிலேயே விநாயகர் எழுந்தருள இருபுறமும் யானை சிலைகள் உள்ளன. இங்கே சங்கிலி பூதத்தார், மொட்டையர், பாதாள கண்டிகை, கும்பமுனி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இங்குள்ள சங்கிலி பூதத்தார் முன்னிலையில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக இரும்பு சங்கிலிகளை தங்கள் நெஞ்சில் அடித்து வேண்டிக் கொள்கின்றனர். குறிப்பாக குறி சொல்பவர்கள் இம்மாதிரியாக வேண்டிக் கொள்வதன் மூலம் தங்கள் ஜோதிட தொழிலில் வாக்கு சொல்லும் பலன் அதிகரிப்பதாக தெரிவிக்கின்றனர். அதேபோல் ஸ்ரீ பட்டவராயர் எனப்படும் தெய்வ சன்னதியின் முன்பாக பக்தர்கள் செருப்புகளை காணிக்கையாக கட்டி வைத்திருப்பது வேறெந்த கோயிலிலும் இல்லாத ஒன்று. இவர் செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்ததால் பக்தர்கள் இதுபோன்று செய்கின்றார்கள். இப்படி கட்டி வைத்திருக்கும் செருப்புகளை அடுத்து வரும் நாட்களில் பார்த்தால் தேய்ந்தோ அல்லது முட்கள் குத்தியபடியும் காணப்படுவதுண்டாம். அதாவது பக்தர்கள் காணிக்கையாக அளித்த செருப்புகளை பட்டவராயர் அணிந்து கொண்டு காட்டிற்குள் உலா வருவதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த பட்டவராயர் கால்நடைகளை பாதுகாக்க எதிரி நாட்டினருடன் போரிட்டு உயிர் துறந்ததால் இந்த சுவாமியை வழிபட்டால் தங்கள் வீட்டில் கால்நடை செல்வங்களை நோயிலிருந்து பாதுகாப்பதுடன் அதன் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. புராண காலத்தில் ஈஸ்வரன் பார்வதி திருமண நிகழ்வின் போது பூமியின் வடபுலம் மற்றும் தென்புலத்தை சமனப்படுத்த ஸ்ரீ அகத்தியரை தென்புலம் நோக்கி சென்று வர ஈஸ்வரன் உத்தரவிட்டார். இதனையடுத்து தென்புலம் வந்த அகத்தியர் தென்பொதிகை நதியின் கரையில் நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தாராம். அப்போது பெரிய ஒளி வடிவம் தம்மை கடந்து அங்குள்ள மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் இறங்குவது போன்ற காட்சியை காண்கிறார். இதனையடுத்து தமது நிஷ்டை கலைந்த அவர் பிரகாசமான அந்த ஒளி இறங்கிய இடத்திற்கு சென்று பார்த்தபோது இன்று நாம் வணங்கும் சாஸ்தாவானவர் சங்கிலி பூதத்தார், பாதாள கன்னிகை, கும்பமுனி உள்ளிட்ட தமது பரிவாரங்களுடன் மகாலிங்கம் எனும் லிங்க திருமேனியை அங்கு வழிபட்டு வருவது தெரிய வந்தது. இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அகத்தியர் வானவர்களை வேண்டிட அங்கிருந்து மலர்கள் சொரிந்ததாம். இதன் காரணமாக சொரிமுத்தையனார் என
சாஸ்தாவை அழைத்ததுடன் அகத்தியரும் சாஸ்தாவுடன் இணைந்து மகாலிங்க திருமேனியை வழிபட்டு வந்தாராம். காலங்கள் உருண்டோட இவர்கள் வழிபட்ட லிங்க திருமேனி அங்குள்ள மணலில் மறைந்து போனது. ஒருமுறை மாட்டு வண்டிகளில் வியாபாரிகள் இப்பகுதி வழியே பொருட்கள் எடுத்து வரும்போது ஓரிடத்தில் மாடுகளின் கால்களில் குருதி சுவடுகள் பதிந்து வந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அப்பகுதியை ஆண்ட மன்னரிடம் முறையிட்டனர். இதனை அடுத்து அம்மன்னர் அப்பகுதியை தோண்ட ஏற்பாடு செய்தபோது சாஸ்தா மற்றும் அகத்தியர் வழிபட்ட மகாலிங்க திருமேனி கிடைத்ததாம். அப்போது இறைவனின் குரல் அசரீரியாக வெளிப்பட்டது. மகாலிங்கமாகிய தமக்கு மட்டுமல்ல, சாஸ்தா, அகத்தியர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சேர்த்து இந்த தலத்தில் கோயில் எழுப்புமாறு உத்தரவு வந்ததாம். அதன்படியேதான் இப்போது நாம் காணும் கோயில் எழுப்பப்பட்டதாம். இக்கோயிலில் பட்டவராயர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் காட்சியளிக்கும் பகுதி வடபகுதி என்றும், மகாலிங்கர், அம்பாள் ஆகியோர் எழுந்தருளியுள்ள பகுதி தெற்கு பகுதி என்றும் அழைக்கப்படுகின்றன. தாமிரபரணி நதியின் கரையில் அமைந்துள்ள இக்கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மாலையணிந்து வழிபட்டால் மூலாதார சக்கரம் விழிப்படையும் என்றும், அச்சன் கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழா என அடுத்தடுத்து சென்றால் பக்தர்களின் ஒவ்வொரு சக்கரமும் விழிப்படைந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்பது ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆகவேதான் பக்தர்களை ஐயப்ப சாஸ்தாவின் முதல் கோயிலான இந்த சொரிமுத்தையனார் கோயிலுக்கு செல்லுமாறு விஷயமறிந்த ஆன்மீக அன்பர்கள் வேண்டுகின்றார்கள். இக்கோயில் பக்தர்களுக்காக காலை 5:30 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை திறக்கப்படுகிறது. இக்கோயிலில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் அல்லல்கள் நீங்கி வாழ்வு ஏற்றம் பெறும் என்பதற்கு இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையே சாட்சியாக உள்ளது. அந்த பக்தர்களின் கூட்டத்துடன் நாமும் ஐக்கியமாகி ஐயப்ப சாஸ்தாவை தரிசித்து நலம் பெறுவோமாக. நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939936611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். பாபநாசம் ஸ்ரீ சொரிமுத்தையனார் சாஸ்தா திருக்கோயில். சோதியனே, கவர்ந்திழுக்கும் பாலகனே, மகிஷி சம்ஹாரனே.